வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லியுமே உங்களுக்கு தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அப்படின்ட்டு ஒரு டாபிக் நான் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்களும் நிறைய டிசைன் ப்ளவுஸ்லாம் தச்சு பழகி நீங்களுமே புதுசாக டிசைன் ப்ளவுஸ்லாம் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபைனலாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது குங்கும கலரில் இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தர்மாக்கோல் பால்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வாங்கி கொட்டி வச்சுருப்பேன் நான். அதுதான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். தர்மாக்கோல் பாலை வச்சு உள்ளார நம்ம துணி வச்சு நூல் வச்சு சுற்றி நம்ம தேவையான அளவுக்கு துணி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுபோல் நம்ம கட் பண்ணி இதுபோல் நெக்குக்கு மட்டும் அப்படின்னா ஒரு 30 பீஸ் அதுபோல் தேவைப்படும். 30 பீஸ்க்குள்ளார எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நெருக்கமாக வைக்கிற மாதிரினா 30 பீஸ்க்கு மேலே கூட தேவைப்படும். நான் ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கோசம் ஒன்று இது பண்ணால் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்கில் உள்பக்கமாக, அதாவது பிசிர் வெளியில் தெரிகிற போலே நெக்கில் நம்ம பிசிர் வெளியில் தெரிகிற மாதிரியும், நம்ம அந்த தர்மாக்கோல் பால் அந்த அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அந்த அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்பக்கமாக வச்சு அது கரெக்டாக நம்ம அந்த நூல் சுற்றுறோம் பார்த்திங்களா, அந்த கேப்லேயே வச்சு தைக்கணும். அந்த பிசிர் உள்ளே தெரியக்கூடாது. கரெக்டாக அந்த பால் மட்டும்தான் தெரியணும். அந்த பால் மட்டும் தெரிகிற போல் வச்சு நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். அப்படியே தைச்சிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய மெயின் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து எடுத்து நம்ம நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு கீழே விரித்து போட்டுட்டு, நம்ம இப்போ தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த துணியை அப்படியே திருப்பி, அதாவது நம்ம தைச்ச டிசைன் கீழே இருக்கணும். நம்ம இப்போ வச்சு தைச்சிருக்கோம்ல, இப்போ பாம்பாம் வச்சு தைக்கிறோம் பார்த்திங்களா, அது கீழே பார்த்த மாதிரி வச்சு நம்ம தச்சு தையல் மேலேயே வச்சு நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டு வர போகிறோம். அதுபோல் நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அவுட்புட் சரியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதுபோல் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் யார் அதிகமாக விரும்புகிறாங்க, என்கிட்ட அதிகமாக இந்த மாதிரி டிசைன்ஸ் யார் அதிகமாக தைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளார நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான் இதுபோல் கேட்குறாங்க. அந்த பாம்பாம் மாடல், அது பாம்பாம் சொல்கிறாங்க அந்த மாடல் பேர். இந்த மாடல் அதிகமாக விரும்புகிறவங்கன்னு பார்க்க போனாக்கா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க தான் இது விரும்புகிறாங்க. அதுக்கு மேலே ஒரு 30 வயசுலேருந்து அந்த ஏஜ் இது பண்ணுறவங்களாம் இது போல் விரும்ப மாட்டுறாங்க. இவங்க தான் விரும்புவாங்க. இதில் நெக்கில் அதிகமாக இந்த மாதிரி பாம்பாம் வச்சு தைக்கிற டிசைன்ஸ் எதில் அதிகமாக நம்ம வைப்போம் அப்படின்னா, போட் நெக், அதாவது போட் நெக் வச்சுட்டு பேக்கில் பாட் நெக் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் இந்த மாரி நெக் வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுபோல் நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னுட்டு. நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா, அதுபோல் நம்ம இப்போ நல்ல பக்கமும் கீழே இருக்குது, இதனுடைய தைச்சதும் கீழே இருக்குது பார்த்திங்களா, அப்படியே ரெண்டுமே உள்ளே இருக்கும். இப்போ நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த தையல் மேலேயே நம்ம இப்போ வச்சு பொறுமையாக அழகாக தைச்சிட்டு வந்துடும். தைச்சிட்டு வந்துட்டு பிசுரை கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு கார்னர் மட்டும் வெட்டி விட்டுட்டு, அப்படியே திருப்பி நம்ம லைனிங்கை மட்டும் இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு, அதில் மட்டும் தையல் படிமான தையல் போடுற மாதிரி, அமுக்கு தையல் சொல்லுவோம் இல்லையா, அமுக்கு தையல் மாதிரி அந்த லைனிங்கை மட்டும் வச்சு நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டு, நம்ம துணியை இப்படி எடுத்து விடும்போது என்ன ஆகும்னா, ரவுண்ட் ஷேப்பு அழகாக வந்துடும் நமக்கு. அதுபோல் நீங்கள் இந்த மாதிரி மாடலில் நீங்கள் இதுபோல் நீங்கள் தைச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த நெக் ஷேப் அழகாக வரும். அதனால் நீங்கள் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேரை பார்க்குறேன் நான். நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இது மாதிரி மெத்தடில் தான் தைச்சிருக்கேன். இன்னும் ஒரு சில பேர்லாம் நமக்கு அளவு ப்ளவுஸாகவே வரும் இந்த மாதிரி மாடல், அதுலேயும் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் பிசுர் உள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணி தைக்கிறோம் பார்த்திங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிசுர் இப்போ லைனிங்கில் உள்பக்கமாக வெளியே தெரியுது. அது மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணது நிறைய எனக்கு அளவு ப்ளவுஸ்லேயே வந்திருக்கு. கேட்டேன்னா அவங்களுக்கு அதுபோல் வச்சு தைக்க தெரியல. தைக்க கொடுத்தவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தைக்க தெரியல போல இருக்குது. இது போல் தான் வச்சு, அதாவது பிசுர் வெளியில் தெரிகிற போல் தான் வச்சு தைச்சி கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். இது போல் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இது போல் நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசுருமே வெளியே தெரியாது. உங்களுக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது போல் நீங்கள் தைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ரவுண்ட் நெக்கு அழகாக வந்துடும். இப்போ நம்ம
அந்த நெக்கு ஓரத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம், பொடி தையலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கிறோன்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் தையலை வந்து சிறுசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் லைனிங் பீஸை வந்து ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் தையலை பெருசாக வச்சுக்கிட்டேன். பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம அழகாக ஜாயின் பண்ணிவிட்டு, ஜாயின் பண்ணும்போதே நம்ம இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு ரவ்வோண்டு பிசுரை வந்து மடித்து அப்படியே ஜாயின் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு இப்போ நம்ம ஒரு வேலை செய்யும்போது அதிலே வந்து நமக்கு அந்த வேலையுமே ஃபினிஷிங்காக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரே ஒரு மட்டும் மடித்து தைச்சிட்டா வேலை முடிஞ்சுது இல்லையா? இதுபோல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் தைக்கிற மெத்தடை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுடுங்க. உங்கள் ஸ்டைல் எப்படியோ அப்படியே நீங்கள் தைங்க. ஏன்னா நம்ம இப்போ புதுசாக ஒரு ஸ்டைலை நம்ம அதில் கொண்டு வந்தோன்னா ஒரு சிலருக்கு வந்து அதில் வந்து ஃபாஸ்ட்டுன்றது குறைஞ்சிடும். நமக்கு எது ஃபாஸ்ட்டு வருதோ அந்த ஸ்டைலே நீங்கள் தைச்சி பழகுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளீட் வைக்க போகிறோம். அதாவது நெக்கு ஓரத்தில் ஃப்ளீட் வைக்க போகிறோம். இது வந்து 2.5 இன்ச்சு அகலம் உள்ள துணி வந்து நீட்டாக வெட்டி வச்சுருந்தேன் நான். இப்போ வந்து அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது பிசிறு பக்கம், அதை நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த பிசிறு பக்கம் வந்து உள்ளே வர மாதிரி வச்சு 2த்தையும் ஒன்றா வச்சு ஓரத்துலேயே நம்ம ஒரு தையல் போட்டு வந்துடும். நீட்டுக்குமே எல்லாத்தையுமே அதுபோல் நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து 2.5 இன்ச்சு நீங்கள் கணக்கு பண்ணும்போது அது நமக்கு ஃப்ளீட் வச்ச உடனே நமக்கு கரெக்டாக அந்த ஃபினிஷிங் உள்ளே வருது பார்த்திங்களா, அது மட்டும் எவ்வளோ வரும்னா ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ளார தான் வரும். அது வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுபோல் நீங்களும் பாருங்கள். ரொம்ப அகலமாக வச்சிங்கன்னா அதை நீங்கள் மடித்து பீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பீட்ஸ்லாம் வைக்க தேவையில்ல. நீங்கள் அப்படியே தச்சு விட்டுடலாம். அதனால தான் நான் சின்னதாக வைக்கிறேன். இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி ஃப்ளீட் வைக்கிறதுலாம் வந்து ஒரு 2-3 ப்ளவுஸ் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன். ஆனால் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வந்து சின்ன சைஸாக இருக்கும். ரொம்ப அகலம் அதிகமாக இருக்காது. 3/4 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும். இதுபோல் நம்ம ஃப்ளீட் வச்சு எடுத்துகிட்டோம் பார்த்திங்களா. இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம், கரெக்டாக நம்ம தையல் போட்ட அளவுக்கு எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப்பு விட்டு அழகாக நம்ம இப்போ தச்சின்னு வந்துடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம நெக்கில் வந்து அந்த பாம்பம் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா இந்த டிசைனையும் அந்த டிசைனும் தனித்தனியாக தெரியும். 2த்தையும் சேமாக வச்சுட்டு கேப்பே விடாமல் சேமாக வச்சு லேஸ் வச்சுருந்தோன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு 2 டிசைனாக தெரியாது. இப்போ நம்ம 2 இதாக பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பாம்பம் வச்சுருக்கோம், அப்புறம் நெக்கு மேலே வந்து நம்ம இந்தமாரி ஃப்ளீட் வச்ச மாடலும் வச்சுருக்கோம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து எப்பயுமே கொஞ்சம் கேப் விட்டு வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு லுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இது போல் நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம தைச்சதை பற்றி அதுலேருந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எங்கேருந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம லேஸ் வச்சு தைச்சோம்னா அதில் வந்து நமக்கு எக்ஸஸாக வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த எக்ஸஸாக பீஸை மட்டும் நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக வெட்டணும். இந்த மாதிரி துணியை வந்து நம்ம வந்து வெட்டும்போது என்ன பண்ணணுன்னா அந்த அதாவது நம்ம மெயின் பீஸ் துணியில் வந்து படாத அளவுக்கு நம்ம பிசுறு உள்ள துணியை மட்டும் பார்த்து கட் பண்ணணும். இப்போ நான் இதுக்கு வந்து சில்வர் கலர் லேஸ் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் கலர் நூலை மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இப்படி தைக்கும்போது என்ன பண்ணணும்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா வந்து தையல் வந்து நம்ம சிறுசாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே இது போல் லேஸ் ஃபினிஷ் பண்ணுறது எதனால அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து பண்ணது வந்து எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு தைச்சிட்டு ஒட்டை பிடிச்சி கட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒட்டை பிடிச்சி கட் பண்ணும்போது நீங்கள் பெரிய தையலாக வச்சிங்கன்னா நம்ம வந்து வேர் பண்ணும்போது நம்ம முதுகு வந்து கொஞ்சம் விரிவடையும் போது அது வந்து கொஞ்சம் துணி நம்ம டிசைன் துணி வந்து இடைய நவர்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது போல் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணிடணும், தையல் வந்து முடிஞ்சால் 2ல் வச்சுடுங்க. 2ல் வச்சுட்டு பொறுமையாக அழகாக தைங்க. அந்த வளைவுலாம் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சு தைச்சோன்னா சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டாட்ஸ் பிடிச்சிட்டா ப்ளவுஸே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. இதை நான் பார்த்த உடனே ஓகே, இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம அதை தச்சு நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு வந்து போடணும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட்டில் உட்காந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதாவது பிகினராக இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. பார்த்த உடனேவே உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி டிசைன் தான் இது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.